வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்ம ரொம்ப பிடித்த அருமையான நட்சத்திரம், நேர்மையும் செயலாற்றலும் கொண்ட நமது துலா ராசி நண்பர்களே, எதுலேயுமே ஒரு நேர்மை இருக்கணும்னு நினைக்கிறவங்க, தவறுன்னா உடனே சுட்டி காட்டி இப்படி தான் அப்படின்னு தராசை போல ஜம்முன்னு நிற்கக்கூடியவர், வார்த்தையில் சொல்லி பிரயோஜனம் இல்லை, பேசிக்கிட்டே இருந்தால் வேலை ஆகாது. அதனால் செயலில் காமிச்சிடுவீங்க. ஒரு எள்ளுன்னா என்னையா நிற்கணுன்ன மாதிரி உங்களோட வார்த்தைகள் அடுத்தவங்க சொல்லும்போது அதை செயலில் செஞ்சு காட்டி செஞ்சிட்டேன் அப்படிங்களே ஒழிய தாசைகிறேன்னு சொல்லிக்கிட்டு வேஸ்ட்டு பண்ண மாட்டீங்க அந்த டைமை. அந்தளவுக்கு சுறுசுறுப்பும் வித்தியாசமானவர்னு சொல்லலாம். ஏன்னா வித்தியாசமான கோபம் வரும் உங்களுக்கு. நார்மலாக கோபம் வர்றது வேறு, அப்போ டக்குன்னு கோபம் வரும். ஆனால் நீங்கள் கோபத்தை வெளியவும் காட்ட மாட்டீங்க, அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு காட்ட மாட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த கோபத்தை தெளிவாக சொல்லி எடுத்துரைப்பீங்க. அந்த மாதிரி அருமையான ராசி நம்மளோட துலா ராசி. அது இப்போ நம்மளுக்கு குரு நமக்கு என்ன பலன் தராரு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 9ஆம் இடத்துல உட்காரும்போது தொழில் ஸ்தானத்தில் உட்காரும்போது நம்மளுக்கு தன்னால் தொழில் சுறுசுறுப்பு கொடுக்கும். இந்த குரு தொழில் அமைப்பு முன்னேற்றம் கொடுக்கும். அடுத்து 5ஆம் பார்வையாக குரு மிதுனத்திலிருந்து நம்ம துலா ராசியை பார்க்கும்போது 5ஆம் பார்வை வலுவானது, நல்ல செய்தி வரும், முன்னேற்றத்துக்கு உண்டானது. தைரியமாக இந்த வருடம் நீங்கள் தொழில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி செய்யலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். நன்றி, வணக்கம்.